கொண்டிருக்கிறேன். நான் கேட்கின்றேன், நம்ம எத்தனையோ நாட்களாக எத்தனையோ சுவிசேஷத்தை கேட்டு விட்டோம், எத்தனையோ நற்செய்தியை கேட்டு விட்டோம். இன்றைக்கு தேவனுடைய வலையிலே அகப்படுகின்ற ஒரு மீனாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லையில் வலை நமக்கு நேராக வருகின்ற பொழுது இதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த கட்டளைகளுக்கெல்லாம் என்னால செவி கொடுக்க முடியாது, இதெல்லாம் கடினமாக இருக்கிறது, இதற்கு பின்னால வந்தால் உலக இன்பத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, உலக காரியத்தை அனுபவிக்க முடியாது, உலகத்தின் பின்னால என்னால போய் நான் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று தேவன் நமக்கு நேராக வீசுகின்ற வலையை இன்றைக்கு நம்ம உதறி தள்ளிவிட்டு அதுல இன்னைக்கு அகப்படாதபடி பட்டும் படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த உலகத்தை எடுத்து பாருங்க. சுவிசேஷம் எல்லா நிலையிலும் மொபைல் போன் வழியாக, டிவி மூலமாக, இன்னும் அநேக கூடுகைகள் மூலமாக, மறைமுகமாக, நேரடியாக எத்தனையோ ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஜனங்களோ கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேட்காதவர்களாக, இருதயத்திலே உணர்ந்து கொள்ளாதவர்களாக, அவிசுவாசத்தோடு கூட இன்றைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.